ஜெயிலில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நிற்க கூட முடியல, சாப்பிட கூட முடியல. 4 நாள் எனக்கு வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொன்னபோது இங்கே இருக்கிற சார்மாருங்க சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இல்லைம்மா, நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கிருஷ்ணகிரியில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி ஊழியரான கணேசன் என்பவருக்கு முறைகேடாக பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் ஒரு வீட்டை அவர் வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்காமல் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அதிகாரிகள் முறைகேட்டுக்கு உடந்தையாக உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விடிய ஆட்சியில் முறைகேடு மட்டும் முறையாக நடைபெறுவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அரசின் கனிம நிலவரி அளவீட்டு மாற்றத்தை கண்டித்து கிரஷர் உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குவாரிகளில் வெட்டி எடுக்கப்படும் கற்களுக்கு கனமீட்டர் அடிப்படையில் அரசுக்கு கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது மெட்ரிக் டன் அடிப்படையில் செலுத்த வேண்டும் என தமிழக அரசு மாற்றம் கொண்டு வந்துள்ளது. இதை கண்டித்து கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தொழில் செய்ய முடியாத நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி உள்ளதாக கிரஷர் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.